பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் காத்திருப்பதை குறித்து நான் உங்களிடத்தில் ஷேர் பண்ண போறேன். இயற்கையாகவே காத்திருப்பதில் என்பது ஒரு கடினமான காரியமாகும். என்றாலும் இந்த உலக வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கிறது. காலையில் காஃபி போட வேண்டும் என்றால் பால்காரனுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆபீஸ் செல்ல வேண்டும் என்றால் பஸ்ஸுக்காக காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. படித்து முடித்த பிறகு வேலைக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சிலர் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள், சிலர் குழந்தை பேச்சுக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் நல்ல காலம் பிறக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது ஒரு வேகமான உலகம். இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் தோசை, வேகமாக மாவரைக்கும் மிஷின் என்று அவசரமாக எல்லா காரியங்களையும் செய்கிறார்கள். மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய நவீன கார்கள், ரயில்கள், விமானங்கள் வந்துவிட்டன. பழங்காலத்தை போல ஒருவரை பார்க்க மைல் தூரம் நடக்க வேண்டியதில்லை. தொலைபேசியில் உடனடியாக அடுத்தவரிடம் பேசுகிறோம். மட்டுமல்ல, இன்றைக்கு கம்ப்யூட்டரில் உலகம் முழுவதும் வேகமாக இணைக்கக்கூடிய நெட்வொர்க் வந்துவிட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சிறிய சாமுவேல் நமக்கு அருமையான ஆவிக்குரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தார். இவனிடம் நான் என்ன பேசுவது என்று எண்ணி சின்ன சாமுவேலை அலட்சியம் செய்யாமல் மனம் திறந்து சாமுவேலோடு பேசினார். தேசத்தை குறித்த ரகசியங்களையும் பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் குடும்ப ரகசியங்களையும் குறித்து மனம் திறந்து பேசினார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்க சாமுவேல் பழகினபடியால் பிற்காலத்தில் மாபெரும் தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீது ராஜா தன் அனுபவத்திலிருந்து எழுதுகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மீண்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான நிகழ்விலே நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும்.